ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா அடிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் அவரு திருப்பி அவரை நான் அடிச்சேன். கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை, இது இப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம், ஆனா பின்னால ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களிடம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற அல்லது இன்னொரு தரப்பு நீங்க எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. எத்தனை பசங்களோட கும்பலா இருக்கும்போது சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்ப நீங்க சொல்றது அவங்க எப்படி கேக்குறாங்க? நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது. ஊர்ல மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டினமா இருக்குமியா, கொஞ்சம் கருணை காட்டுங்கயா. வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னையா கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. ஒரு எலக்ட்ரிஷியனுக்கோ ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் ஏறல, இந்த மாதிரி என் ஏரியாவில் விளக்கெரியல மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 5 பேர் ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தாருன்னா கேட்டானா அந்த இடத்துல அந்த 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தாயிடும். எது ஆர் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். முதல்ல ஒருத்தர் நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது வரவும் போறவங்களாம் கலாச்சிக்கின்னு இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருவாரு. ஜாலியா பெரியவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு அப்படி இருக்கும்போது இது பண்ணுவோம். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாடுக்கு எங்க பார்த்தாலும் நம்மள அண்ணன் வந்துட்டாரா ஓரம் போடா, அவரு வரும்போது நம்ம போயிடணும். நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. என்னடா மண்டை இது டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி, இதை பார்த்தா எல்லாருமே சரி போருங்க. ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம், நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். ஏதாவது பிரச்சனைனா ஜபகுமார் ஃபோன் பண்ணுவோம். அந்த இடத்துல நக்கல்யா அவனுக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கெத்தா ஃபீல் பண்ணுவோம். ஏப்ப விடும்போது அடிக்கடி காக்கான் சவுண்ட் வருது. என்ன துண்ண? ஆக்சுவலி டுடே மை லஞ்ச் வாஸ். நிறுத்து, என்ன சொல்ற? குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது, அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க, பிரச்சனை நடக்குது. அது அவன் காலரை பூச்சி நின்று கேட்டேன்னு வைங்களேன். அட பாவி பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நான் ஏன் அடிச்சு கொல்ல பார்த்தேன்? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட்டு இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார். மக்களே, அதாவது மக்களுக்கு எவ்வளவு அவதிப்படுறார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இந்த சார் கெத்துன்றதுல 2 விதம் இருக்கு சார். நல்லா இருக்க ஊர்ல சண்டை நடக்க சொல்ல நம்ம போய் தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு பயந்து சண்டை நிப்பாட்டுறது அவ்வளோ ஒரு கெத்து. ஒரு 4 பேர் கூட சேர்ந்து சுத்தி நிற்கிட்ட ஒரு கெத்து தான் சார். நாங்க போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா அடிச்சிங்களா? அப்பா பொறுக்கி பைய பொறுக்கி. அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு. அப்புறம் அவரு திருப்பி அவரை நான் அடிச்சேன். என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நம்மளுக்கு அது தோணல. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. நேம் இருக்கனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போறோம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணும்பா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். இவனுக்கு அவர் இல்லை பிறந்துட்டாரு, அவர் பேரை சொன்னா தெரியாது, ஆளும் கிடையாது, அவர் மாசம் எப்பவும் குறையாது சார். ஏன்? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அவரை பிடிக்கும் சார். அவர் பாசம் காட்டுறதுல வச்சுக்க முடியாது, ரவுடி மரத்தில் வச்சுக்க முடியாது சார். என்ன ரவுடி இருக்கா? ரவுடிதான் கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே, வேலைக்கா போகாம கெத்தா சுத்தினே. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன்.
வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். விரும்புகிறீர்கள்? இவங்க எல்லாருமே கெத்துனா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் தான் சொல்கிறாங்க. டேய், உன் கூட்டாளி எல்லாம் லூசு பேலுடா, அவங்க சொல்றாங்க எதையும் பண்ணிவிடாத. தனியாகவே இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்து தனியாக வந்து பண்ண முடியும்னு சொல்கிறேன். அண்ணன் என்ன பண்ணியிருக்காப்புல தனியாக கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி நான் தனியாக சாப்பிடலாம், தனியாக தூங்கலாம், கூட்டணிலாம் பண்ணவே முடியாது. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை. நீங்கள் நான் 2 பேர் இருக்கிறோம். தனியாக நான் கலாச்சினா யாரும் சிரிக்க மாட்டாங்க, கூட்டத்தில் உங்களை கலாச்சி தான் சிரிப்பாங்க. அப்போ ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சொல்கிற ரோல் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 ஏஜுக்கு மேலே அவங்களாம் இருக்கிறது இல்லை. நான் கணிரஞ்சலி போஸ்டில் தான் பார்க்குறேன். ஓடி போயிடும். எது என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? இருக்கிறவருக்கு கெத்தாரு. அவர் இறந்த உடனே அவங்க ஃபேமிலியில் ஐயா செத்தாலும் கெத்து போவாது ஐயா. இப்படி கிண்டல பேசிட்டா உண்மையை நீத்து போக வச்சிடலாமா? எப்படி வேணாலும் எடுத்துங்க முக்தார், எனக்கு என்ன முக்தார். நம்ம சொல்கிறேன், ஒரு நாள் ஈவினிங் பசங்க கூட உட்காந்து கெத்தா பேசிட்டு இருக்கீங்க, ஏரியாவில் ஏதோ ஒரு சண்டை. நீங்கள் என்ன இந்த இடம் தான் தெரியலீங்க இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் ஒரு சின்ன சண்டை, ஒரு கை உடைச்சிடுறாங்க, 3 மாசம் நம்ம வேலைக்கு போல, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. மெயின் மொதல் விஷயம் பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிறார். என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே. லைஃப்ல எதையும் இதெல்லாம் யோசிச்சதே இல்லையோ இந்த ஆங்கிள்லாம்? தம்பி பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? சார் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடாதுல்ல சார், நாங்களும் திருந்தி நல்ல ஒரு வேலைக்கு போய் நீங்களும் திருந்தியா? என்னடா ஓரமா கேண்டா? டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? யாரெல்லாம் இங்க லவ் பண்றீங்க? 1 2 3 எப்படி? படிக்கிற புத்தகத்திலயும் சரி, பாக்குற சினிமாவிலயும் சரி, சல்லிப்பேலத்தான் லவ் பண்றாளுங்க. ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ப்ரப்போஸ் பண்ணேன். மறாத நாள் அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. நீதான் ரொம்ப நாளாக என்னை பார்த்துன்னு இருந்தாங்க, சைட் வச்சாங்க. நான் அதை கண்டுக்க மாட்டேன், போயிடுவேன். அது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. இத கல்யாணமா மாத்தரும்ல, அப்ப சிக்கல் வருங்கிறார். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் இஸ்துன்னு ஓடிந்தாங்க. உங்க வீட்டுல பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? ஜெயிலுக்கு இது வரைக்கும் யாரும் போயிருக்காங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு அந்த பொண்ணு இவங்களை லவ் பண்ணிச்சிங்களான்னு கேளுங்க சார். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. 2 வாட்டி போயிருக்கேன். நீங்க 2 வாட்டி போயிருக்கீங்க. இன்னும் அந்த பொண்ணு என்ன நம்பி தான் இருக்குது. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சொன்ன கெத்து நீங்க பாத்தீங்களா? கெத்துன்றது ஆபத்து தான். அவர் எதுக்காக வேற எப்படி சொல் அப்படி கேளுங்க. அவர் ரவுடி, அவர் போனா எல்லாம் பயப்படுவான். அவர் வெட்டுவாரு, குத்துவாரு, ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. சோ அதுக்கு பயப்படுறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வடசென்னை பொத்தாமது ரவுடிசம்னு சொல்றீங்கல்ல, ரைட்டா? வடசென்னையில எத்தனை கம்பெனி இருக்கு தெரியுமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எவ்வளவு லாபம் வருது தெரியுமா? அங்க நடக்கிற ஃபிஷிங் வந்து எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்னு தெரியுமா? இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? நாங்களும் பொங்குவோம்ல. உங்களுடைய தலையீடு இல்லாமல் அவங்க கான்ட்ராக்ட் வேலைக்கே போக முடியாதுங்கிறாங்களே சார் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் அது மாதிரிலாம் இல்லை சார். கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு அடிதடி பண்றது அல்லது சண்டை சச்சரவுக்கு போறது ஏன் உங்களை ஈர்க்குது? அதுல ஃபேக்டர்ஸ் இருக்குது. நல்லா தான் கேக்குது, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒண்ணு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. ஸோ அவர் வரும்போது ஸ்டேஷனில் கூட அவரை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்பாங்க. ஏன் இல்ல எனக்கு புரியல. ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்குள்ள திறமையாக அவங்க வெளிக்காட்ட விடுவாங்க. இல்லைன்னா நம்ம திருப்பி எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? வந்து அனுபவத்துல வந்து யாருமே வந்து பெரிய ரவுடி கூட பழகவே இல்லை. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.